புத்ரா ஹைட்ஸ் பகுதியில் சமீபத்தில் ஏற்பட்ட எரிவாயு குழாய் வெடிப்பில் 112 பேர் காயமடைந்துள்ளனர். 49 வீடுகள் சேதமடைந்துள்ளன. மேலும் சம்பவம் காரணமாக Rm.55 மில்லியன் முதல் Rm.80 மில்லியன் வரை சொத்து இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மதிப்பீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் குறித்து கெராக்கான் கட்சியின் உதவித் தலைவர் டத்தோ பரமேஸ்வரன் கருத்து தெரிவிக்கையில், இது மலேசியாவில் முதல் முறையாக எரிவாயு குழாய் வெடிப்பு சம்பவம். இது தென்கிழக்காசியாவின் மிகப்பெரிய விபத்துகளில் ஒன்றாகும் என தெரிவித்துள்ளார். முன்னெச்சரிக்கைகள் எங்கே? உலகின் முன்னணி எரிசக்தி நிறுவனங்களில் ஒன்றான பெட்ரோனாஸ் குறைந்தபட்ச முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தால் இந்த பேரழிவு தவிர்க்கப்பட்டிருக்கும் என பரமேஸ்வரன் குற்றம் சாட்டினார். குழாய் அமைக்கும் பணிகளுக்கு தேவையான யூட்டிலிட்டி சர்வே நடத்தப்படாததன் விபத்துக்கு காரணமாக கூறப்படுகிறது. எந்த அமைப்புகள் பொறுப்பு? என்பிஎஸ்ஜே, சுற்றுச்சூழல் துறை, டோ, பெட்ரோனாஸ், தொழில் பாதுகாப்பு மற்றும் தொழில் நலம் வாரியம், உஷா மற்றும் தீயணைப்பு துறைகள் ஆகியவை விபத்துக்கு முன்பாகவே நுண்ணறிவு ஆய்வுகளை மேற்கொண்டிருக்க வேண்டியிருந்தது என அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு வழிகாட்டுதல்கள் எங்கே? டோ இதுவரை பாதுகாப்பு வழிமுறைகள் குறித்து அறிக்கையை வெளியிடவில்லை. கட்டுமான பணிகள் நடைபெறும் பகுதியில் பொதுமக்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இருப்பதை அவர் சுட்டிக்காட்டினார். இழப்பீடு குறைவா? மந்திரி பெசார் அறிவித்துள்ள Rm.7500 இழப்பீடு பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு போதுமானதல்ல எனவும், இது மேலும் மறுசீரமைக்கப்பட வேண்டுமெனவும் பரமேஸ்வரன் கூறியுள்ளார். போலி செய்திகள், அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் தேவை. சமூக ஊடகங்களில் பரவி வரும் தவறான தகவல்களுக்கு எதிராக அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் அவசியம் என்றும், பொதுமக்களுக்கு தெளிவான தகவல்களை வழங்கும் பொறுப்பு சம்பந்தப்பட்ட அமைப்புகளின் தலையிலாக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். இனி இதுபோல சம்பவம் நடக்கவே கூடாது. இத்தகைய பேரழிவுகள் இனி நடைபெறாமல் இருக்க பாதுகாப்பு நடவடிக்கைகள் உடனடியாக உறுதி செய்யப்பட வேண்டும் என டத்தோ பரமேஸ்வரன் வலியுறுத்தியுள்ளார்.